தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சாராய கடைகளில் இருந்தும் 21 வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு சாராயம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். இப்போ இதில் எனக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னா, அப்போ 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் சாராயம் குடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாகவே எல்லாருக்கும் எழுதில்லை. இப்போ உண்மையாகவே நீங்கள் மக்கள் நலன் காக்கணும்னு நினச்சிங்களேன்னா இந்த அறிக்கையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நாளையிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாராய கடைகள் அனைத்தும் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களான்னா நீங்கள் ஒரு நல்ல முதலமைச்சர். உங்களை மக்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க, பெருந்தன்மையாக பேசுவாங்க. இது உண்மை தான். இப்போ அன்றைக்கி திமுக கட்சி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இதே தான் நடந்தது. அவங்களும் வந்தாங்க, 500 கடையை மூடினாங்க. அரசாங்கமே சாராய கடையை நடத்திச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, மாணவர்களை பார்த்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதுக்கு மாற்றா 21 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே சாராயம் குடிக்கலாம், அது தவறு இல்லை அப்படின்ற விதமாக நீங்கள் சொல்கிறீங்க. சாராயம் விற்கிறதும் தப்பு, அதை குடிக்கிறதும் தப்பு. இப்போ நீங்கள் சொன்னதுனால யாரானா சாராயம் குடிக்காமல் இருக்க போகிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குக்கிராமங்கள்லையும் அரசு சாராய மதுபான கடைகளிலிருந்து வாங்கிட்டு எல்லா கிராமங்கள்லையும் சாராயம் விற்கப்படுகிறது. இது எல்லா ஊருக்காரங்களுக்கும் தெரியும். இதுதான் உண்மை. இந்த அறிக்கையை நீங்கள் மாற்றணும். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சாராய கடையை மூடணும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.